மெர்சிடைஸ் பென்ஸுங்க சி கிளாஸ் கப்பலைங்க கொண்டாந்து நிப்பாட்டிட்டீங்க. சி கிளாஸுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 38,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. என்ன இப்படி சொல்லுங்க? இது நாம கொடுத்த வண்டிங்க. நாம வெறும் 17,000 கொடுத்தோம்ங்க. இன்னைக்கு 38,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சி கிளாஸ்ல ஸ்பெஷல் எடிஷன், அதாவது வந்து ப்ளூ எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு எக்கனாமிக் கிளாஸ் வெஹிக்கிள்ங்க. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் டாப் அண்ட் மாடலுங்க. வெறும் 38,000 தான் ஓடி இருக்கும். 1.8 லிட்டர் இன்ஜின் தானுங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்கு, ஏபிஎஸ் பிரேக்கு, இபிடிங்க, ஸ்டேரிங் பண்ணுற கண்ட்ரோல், டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வந்துடும், ப்ராஜெக்ட் லைட் லேம்ப் வந்துருங்க. இதுதான் டாப் அண்ட் மாடலுங்க சி கிளாஸில். சிஜிஐ 200ங்க. ஓகே. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 13 to 14 கிலோமீட்டர் கேரண்டியே கிடைக்கும். கேரண்டியே கிடைக்குங்க. இந்த வண்டிக்கு சொல்கிற விலை 9,90,000 சொல்லுதுங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க. வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். நேரில் வந்து பார்த்தீங்கன்னாவே ஏன்னா வெறும் 38,000 தான் ஓடி இருக்குங்க. கலரு எந்த காட்சி இல்லாமல் பார்க்க. இந்த வண்டி வந்து நம்ம எஃப்சி பண்ணி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாங்க. லோக்கலில் இருந்தால் லோக்கல் ஃபைனான்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணே. இது வந்து பேங்க் ஃபைனான்ஸ் பண்ண முடியாதா? அண்ணா 2010 மாடல் இல்லைங்கண்ணா, பேங்க் ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. லோக்கல் ஃபைனான்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணா. இதுக்கு இப்போ சர்வீஸ்லாம் எப்படிண்ணே? அண்ணா சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் கம்பெனிலையும் பண்ணலாம், வெளியிலையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஷோரூம்ஸ் வந்துருச்சு. ப்ராப்பர்